ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான பொலன்னு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பார்த்துருவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்ட்டல் ஆன்லைன் சைட்டு. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி எல்லாத்தையும் கழுவி நம்ம வெட்டி வச்சுக்கிறணும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பல்லாரி வெங்காயத்தை நம்ம போடணும். பல்லாரி எப்படி கணக்குண்டா, ஒரு கிலோவுக்கு 1/4 கிலோ பல்லாரி, அதுதான் சரியான அளவு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருவோம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் அரிசியை வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கழுவி நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டு வதக்கணும். நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம இப்போயே போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு அளவு எவ்வளோன்னா, 1 கிலோவுக்கு 100 இஞ்சி 100 பூண்டு, இதுதான் சரியான அளவு. அப்புறம் தக்காளி பழம் சேர்க்கணும். 1/4 கிலோ தக்காளி பழம் 1 கிலோவுக்கு கணக்கு. நான் 4 பச்சை மிளகா சேர்த்து புதினா மல்லி இலையும் சேர்த்து வதக்கணும். இது நான் எடுத்த அரிசி 300 கிராம், அதனால் அதுக்கு தக்கன வெங்காயமும் தக்காளியும் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சக்தி கரம் மசாலாவும் நான் கரம் மசாலாவை போட்டு வதக்கணும். நான் பிரியாணி மசாலா சேர்க்க மாட்டேன், வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் தான் சேர்ப்பேன். நான் பிரியாணி மசாலா போட்டு நான் சேர்க்க மாட்டேன். வெறும் கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்க்கணும். அப்புறம் தயிர் சேர்த்து வதக்கிட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கணும். எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்து அதையும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். எவ்வளோக்களவு நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்களவு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அதோட மட்டனை அதில் போடணும். நான் 300 கிராம் மட்டன், 300 கிராம் அரிசிக்கு 300 கிராம் கறி வாங்கி போட்டிருக்கேன். நல்லா அந்த மசாலா கறி எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு தண்ணி ஊற்றி லேசாக கொஞ்சம் மட்டனும் தண்ணி விடும், அதோடு சேர்த்து வேகிறதுக்கு தண்ணி போட்டு விசில் போட்டு நம்ம மூடிடணும். கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் மட்டனை. கறி வெந்த பின்னாடி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான் சரியான அளவு. இந்த தண்ணியை ஊற்றி நம்ம உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு, கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதோட நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்து ஒரு லேசாக ஒரு கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு ஒரு விசில் தான் போடணும், ஒரு விசிலுக்கு மேலே போடக்கூடாது. குக்கரில் நமக்கு அடி பிடிச்சிடும் 2 விசில் போட்டோம்னா. கரெக்டாக அந்த பாஸ்மதி அரிசிக்கு கரெக்டான அளவு பார்த்தா ஒரே ஒரு விசில் போட்டு அமர்த்திடணும். சிம்லெலாம் வைக்கக்கூடாது. திறந்து லேசாக நல்லா கிண்டி விட்டு அடிபோக கிண்டி விட்டுட்டு நம்ம தட்டில் பிரியாணியை போட்டுடலாம். நமக்கு இப்போ பொலண்டு அழகான அரிசி உடையாமல் அழகான மட்டன் பிரியாணி தயாராகிருச்சு.